கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தொடர்ந்து பயணிகள் மற்றும் டிரைவர்லாம் பிரச்சனைகள் தொடங்கும் போது அது மாதிரி இங்க இந்த பேருந்து நிலையத்தில் தவிர்க்கப்படுமா சார்? என்னது பிரச்சனைகள் சார்? அங்க சார் எந்த ஒரு கட்டமைப்பு இருந்தாலும் முதலில் ஆரம்பிக்கின்ற பொழுது சிறு சிறு விவாதைகள், சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும். திட்டமிடல் இல்லாமல் கிளம்பப்பட்ட அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திட்டமிட்டு இப்போது பயணிகள் கிளம்புவதற்குண்டான வசதிகளை செய்து தந்திருக்கின்றோம். இரவிலே 11 மணிக்கு மேல் 12 மணிக்கு பிறகு கூடுகின்ற ஒரு 50 பேர் 100 பேர் எங்களுக்கு போக்குவரத்து வசதி இல்லை என்று முறையாக தகவல் தெரிவித்தால் அதற்கு போக்குவரத்து வசதிக்குண்டான பேருந்துகளை ஏற்பாடு செய்து அவர்களையும் வழி அனுப்பி கொண்டிருக்கின்றோம். அந்த இரவிலே வருகின்ற சூழல்களை தவிர பகலிலே ஒரு சிறிய பிரச்சனைகள் கூட வருவதில்லை. ஆகவே அதையும் திட்டமிட்டுத்தான் போக்குவரத்து துறை அமைச்சர் இந்த பிரச்சனைகள் வருகின்ற போதெல்லாம் உடனடியாக கள ஆய்வு செய்து புதிதாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளையும் அதற்கேற்றாற்போல் வியூகம் வைத்து அந்த பிரச்சனைகளையும் தீர்த்து கொண்டு வருகின்றார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம். உங்கள் உதாரணத்திற்காக சொல்லுகிறேன், ஏட்டிக்கு போட்டிக்கு நினைக்க வேண்டாம். திருச்சி பேருந்து நிலையம் திருச்சி விமான நிலையம் தொடங்கி எத்தனை நாட்கள் ஆகின்றது? இன்னும் கூட முறையாக அங்கே விமான போக்குவரத்து நடைபெறவில்லை. ஆனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி எங்கள் முதல்வர் அவர்கள் அந்த பேருந்து நிலையத்தை தொடங்கியவுடன் அடுத்த நாளிலே இருந்து அந்த பேருந்துகள் இயக்கத்தை தொடங்கி இருக்கின்றோம். அந்த பேருந்து நிலையத்திற்கு கால்நடை பூங்கா அமைத்திருக்கின்றோம். அந்த பேருந்து நிலையத்திலே நீரோற்று நிலை பூங்கா அமைத்திருக்கின்றோம். அந்த பேருந்து நிலையத்தில் மருத்துவமனை அமைத்திருக்கின்றோம். அந்த பேருந்து நிலையத்திலே முதலிலே நாங்கள் 23ஆம் ஆண்டு ஆய்வுக்கு சென்றபொழுது இடுப்பளவு தண்ணீர் சிறு மழை பெய்தால் கூட அதற்குண்டான வடிகால்களை அமைத்திருக்கின்றோம். ரயில் நிலையத்தை அமைக்கவில்லை, அதற்கு ரயில் நிலையத்தை அமைக்கின்ற பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரிலே அந்த ரயில் நிலையம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும். காவல் நிலையம் கூட அந்த பேருந்து நிலையத்துக்கு அமைக்கப்படவில்லை. அதற்கேற்றாற்போல் காவல் நிலையத்தை அமைத்து இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருத்து வெகு விரைவில் முதல்வர்கள் அந்த காவல் நிலையத்தை திறந்து வைக்க இருக்கின்றார்கள். ஆகவே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தோடு இப்படி ஒன்றும் அப்படி ஒன்று பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்கப்படுகிறது. அது ஒரு சென்னைக்கு ஒரு பொக்கிஷம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.